عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் முதல் நாள் தராவிஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சங்கையான ரமலான் மாதத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக வழங்கியிருக்கின்றார். காரணம் என்னவென்றால், சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு இல்லை. அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே உபரியான ஒரு வணக்கத்தை ஒருவர் செய்தால் அவருக்கு கடமையான ஒரு வணக்கத்தை செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவார். ஒரு கடமையை நிறைவேற்றினால் 70 கடமைகளை நிறைவேற்றிய நன்மைகளை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். காலம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட இந்த ரமலான் அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால், நமக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் உண்மையிலே நாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். இந்த ரமலானுடைய பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் ஒரு வினாடி கூட நாம் வீணாக்காமல் நன்மையான காரியங்களில் மட்டும்தான் நாம் செலவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தோம். 2 நிபந்தனைகள். ஈமானோடு நாம் என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். இரண்டாவது, நோன்பு வைத்தால் அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நோன்பு வைக்க வேண்டும். தராங்க போறான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தை நன்மையை நாம் செய்தாலும் அல்லாஹ் அதற்கு கூலியை தருவான் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்ப ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் செய்த சிறுபாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய இரவு நேரத்தில் யார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாரோ, தராவீஹ் தொழுகை ஈடுபடுகிறாரோ, அவர் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். 8 ரக்காத்துகள் இரவு வணக்கம், 3 ரக்காத்துகள் வித்ர் வாஜிப். அப்ப 8 3 12. ரமலான்ல மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் அந்த 11 ரக்காத்துகளை தொழுதார்கள். இப்ப நாம் அப்படியே தொழுதுட்டு இருக்கிறோம். மற்ற 11 மாதங்கள் அதுவே வந்து காத்துல அடிக்கிட்டு இருக்குது. சுண்ணத்தினால எங்கேயுமே தொழுக. அப்ப ரமலானுடைய காலங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு இரவு வணக்கங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அகடி சக்திக்கு மீறி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரி முகடெல்லாம் கிடையாது, கூரைகள் தான் மேயப்பட்டிருக்கும். அந்த கூரைகள் பார்த்தா கயிறா தொங்குது. ரசூலுல்லாஹ் என்ன கயிறுன்னு கேட்டாங்க. அவ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மனைவிமார்கள் தான் அந்த கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்க.
எதற்காக தொங்க வைக்காங்க? இரவு வணக்கம் செய்யும் பொழுது தூக்கம் வந்துவிட்டால் கீழே விழாமல் இருப்பதற்காக கையை பிடிச்சுக்கிடுவாங்க. விளக்குதா? அப்படி ஒண்ணு அமல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தூக்கம் வந்தால் நஃபிலான வணக்கங்களை, சுன்னத்தான வணக்கங்களை விட்டு விடலாம். ஃபர்லை விடுவதற்கு அனுமதி கிடையாது. இப்ப ராத்திரி வைஷா தொழுகிறோம், கடுமையான முறையில் தூக்கம் வருது, தராவீஹ் தொழுகிறோமா அப்படின்னா அவர் தூக்கத்திற்கு தான் உதவியை கொடுக்க வேண்டும். ஏன்னா தூங்கிக்கிட்டே ஒரு ஆள் தொழுதாருன்னா அவர் தூக்கத்துல என்னத்தை வேணாலும் உலகையில் தொழுகையில் அல்லாத தொழுகையில செய்யக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்வான். அதனால நஃபிலான வணக்கங்கள் தூக்கம் வருதா, சில பேர் சில பள்ளிவாசல நம்ம பார்க்கலாம், தராவீஹ் என்ன செய்வாங்கன்னா முதல் ரக்காத்துல சஜ்ஜா படுக்கிறவங்க தான் 20 ரக்காத்துல தான் எந்திப்பாங்க. அவருக்கு என்ன லைட் போயிருக்கிறார், தூங்கிட்டு இருப்பார். அடுத்தவங்க வென்றது, கொட்டாவி வென்றது, இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்பட்டா மரியாதையா சம்பவத்துக்கு நம்ம வெளியே போய் தூங்கி எழுந்துதான் இந்த தொழுகையை நாம் தொழுக வேண்டும். தராவீஹ் தொழுகும் பொழுது ஒரு ஆளு கொட்டாவி விட்டா போதும், சஃபே கொட்டாவி விட்டு இருக்கும். கடைசியில இமாமை அது தாக்கும். அது ஒரு தொற்று நோய். அந்த தூக்கம் வந்தால் இரவு வணக்கங்களை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றார், தூங்கி எழுந்து தொழக்கூடிய தொழுகை தான் இரவு வணக்கம். இப்ப நம்ம தராவீஹ் தொழுதுட்டோம், போய் நல்லவரமா தூங்கணும். ஒரு 3 மணி 3:30 மணிக்கு நாம எழுந்து நல்லவரமாக ஒளி செய்து 2 ரக்காத்து, குறைந்தது 2 ரக்காத்துகள், கூடியது 8 ரக்காத்துகள் நாம தொழுக வேண்டும். தொழுது வைத்து பாவ மன்னிப்பு தேடி திக்ருகள் செய்து அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்ச பின்னால சஹருடைய கடைசி நேரத்தில் ஃபஜ்ருக்கு ஒரு வாக்கு சொல்லுவது 20 நிமிடங்கள் இருக்கின்ற வரைக்கும் சஹரை பிற்படுத்தி அதற்கு பின்னால் நாம் சாப்பிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் சமுதாயத்திலே யார் நோன்பு துறப்பதை முற்படுத்துகின்றாரோ, முற்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? 6:30னா 6:30க்கு நம்ம நோன்பு திறந்துடணும். அதனால 6:30 நோன்பு திறந்துடக்கூடாது. நோன்பு வைக்கிறது நல்லதானே, கூட 5 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறப்பது அல்லாஹ் நீங்க இருக்க மாட்டோம். அப்ப யார் நோன்பு திறப்பதை முற்படுத்துகின்றாரோ, சகரை யார் பின்பற்றுகின்றாரோ, 4:30 வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னா 4:30 வரைக்கும் சாப்பிடலாம். சில பேர் ராத்திரியே சாப்பிட்டு சகர் சாப்பிட்டு படுத்திருந்தாங்க, நோன்பு கூடும், ஆனால் அது சுத்தத்தான நோன்பு அல்ல. அவ சகரை யார் பின்பற்றுகின்றாரோ அவர் நன்மையின் மீதே இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி நாம் சாப்பிடாமல், குடிக்காமல், உறவு கொள்ளாமல் நம்மை நாம் பேணி பாதுகாப்பதை போன்று நம்முடைய கண்களையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய காதுகளையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாய்களையும் தீய செயல்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எல்லாம் இது போன்று எல்லா நாட்களிலும் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியம் புரிவானாக. வாஹிர் தரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.